சொல்ற யார நீ? 13ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. பரமசன் நீ தானே? ஆமா. காது குத்த ஆள வர சொன்ன நீ தானே? ஆமா. நான் தான் காது குத்துறேன். அப்படியா? ஆமாமா, யாரு குத்துன்னு சொல்லு. அம்மா பொண்ணுக்கு. நம்ம உனக்கா? என்ன அது ஏற்கனவே காது மூக்கெல்லாம் குத்தி இருக்கலையா? மறுபடியும் குத்த சொல்ற? அதெல்லாம் ஓல்ட் ஸ்டைலியா. லேட்டஸ்ட் ஃபேஷன் என்ன தெரியுமா? என்னது? தொப்புள்ள குத்துறது. அட பாவி, ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கு இருக்க உறவே தொப்புள் குடிதானடா. அதுல வளையத்தை குத்தி வேடிக்கை பார்க்க நினைக்கிறீங்க ஒரு அப்பனா? நான் அப்பன்னு எப்பயாவது சொன்னேனா? நம்ம பொண்ணு சொன்னீங்களா? நம்ம பொண்ணுன்னு தான் சொன்னேன். நான் பெத்த பொண்ணுன்னு சொன்னேனா? அப்படின்னா அப்படின்னா அது இன்னைக்கு கர்நாடகா, நாளைக்கு ஆந்திரா, நாளானைக்கு கேரளா. அப்ப குத்த வேண்டியது அவளல்லடா, ஒன்னத்தான். எங்க? இங்க. நாங்கெல்லாம் கிராமத்துல ஈரச்சாக்க போட்டு கோழி அமுக்கணுங்கடா. மூஞ்ச பார்த்தாலும் தெரியல கோழி திருடன்னு. 3 நிமிஷம் தாங்க மாட்டேன். சார் வண்டி நின்று போச்சு, கொஞ்சம் தள்ளி விடுங்க சார் ப்ளீஸ். அடா போப்பா, யாருகிட்ட? வாடா. குய்யாலோ குய்யாலோ குமரத குப்பாங் குய்யாலோ பாட்டு தான் பலமா இருக்கு. குய்யாலோ குமரத நல்லா தெலுங்குடா. குய்யாலோ குய்யாலோ. தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். என்னது தேங்க்ஸா? இதப்பாரா, என்ன திமிரும் கொழுப்பு இருந்தா எங்களை வண்டியை தர சொல்லிட்டு நீங்க உள்ள உட்காந்துட்டு இருப்பீங்க. ஏன் இறங்கினா கால் சுழிக்குமா உங்களுக்கு? சார் சார் இந்தா, இதுங்க ரெண்டையும் தலை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போ. உடம்பா இருக்கு ஒரு போதி முட்டை. கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா பாரு. மார்க்கெட்டுக்கு போற தர்பூசணி மாதிரி ரெண்டும் கார்ல மல்லாந்து கிடக்குதுங்க. ஏனுங்க? யாருங்க? என்ற கால ஊனமுங்க, அதனாலதான் நீங்க வண்டி தாண்டறப்போ உள்ள இருந்துட்டேன். அப்ப நான் மன்னிச்சிருங்க. தப்பட்ட ஐம் சாரி எனக்கு தெரியாம உங்க கால் இப்படி இருக்கு எனக்கு தெரியாது. நான் முரடுங்க, ஐ மீன் லூஸ், முன்கோபி, பட்டு ஏதாவது தெரியாம பேசிடு. நீங்க கூட நீங்க போங்க. தப்பா இருக்கு பாத்து நான் வரேங்க. நீங்க வாங்க. பாப்பா போய் சாரி பாப்பா குய்யாலோ குய்யாலோ குமரதம்பா குய்யாலோ 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 குமரதம்பா குய்யாலோ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏ குய்யாலோ குய்யாலோ, அந்த கூமுண்டைங்களுக்கு குய்யாலோ. எல்லாரும் பிரஷ் வச்சு பல்ல தேய்ப்பாங்க, அந்த ஆள் வெறும் கையை தேய்ச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை பல் சட்டை கட்டி தேய்க்கிறாரோ? ஏய் அங்க பாருடா, ஒரு அழகான பொண்ணு ஐயங்கார் பேக்கரி பண்ணு வந்தியா? பாக்கலாம். ஏய் நம்ம கடைக்கு கார்ல கஸ்டமர் வர்றாங்கடா. வாங்கம்மா 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 வாங்கம்மா. என்னம்மா வேணும்? 3 பாக்கெட் முறுக்கு, சரி. 1 பாக்கெட் கமர் கட்டு. ஏம்மா இதெல்லாம் பார்த்தா முறுக்கு வியாபாரம் பண்ற மாதிரியா இருக்கு. இது பொட்டிக்கடை தானே? பின்னால பாரு, காமாட்சி வெள்ளி வியாபாரம். அப்போ வெள்ளிக்கிழமை மட்டும் தான் திறப்பீங்களா? சரி சரி, லிஸ்ட் எழுதிக்குங்க. 1 கிலோ மெட்டி, 3/4 கிலோ மூக்குத்தி, 1/4 கிலோ கம்மல். இந்த பாருங்கம்மா, இதுல ஆசிட் கலந்துருக்கு. எடுத்து மேல ஊத்துன்னு வச்சுக்கங்க, ரத்த கலரி ஆயி போகும். யார் பண்ணீங்க? என்ன பண்ண உங்களுக்கு? எதிர் வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். என் பேரு கண்மணி, என் பேர் நீலவேணி. என் பேரு தங்கம், சீர்னா சிங்கம். பாத்தா சிங்கம். இந்தாங்கடி வந்து இறங்கினவனே உங்களுக்கு ஆளுங்க. கொக்கு மீன திங்குமா இல்ல சின்ன மீன் கொக்கு திங்குமா? ரெண்டையும் மனுஷன் திம்பாண்டா. இப்ப உனக்கு என்ன வேணும்டா? அருள் வேணும். சைக்கிள்ல ஒரு சாத்தா, பைக்கில் ஒரு பாச்சாவை எந்தெடுது. அருள் எனக்கு இப்ப வரணும். அருள் வரணும்னா நேர கோயில் குளத்துல போய் சாமியை கும்பிடு, இல்லைன்னா தீ மிதி. ஒன்ன மிதிப்பேன். அண்ணன் அப்படிலாம் பேசப்படாது. அப்படிதான் பேசுவேன். என்னடா அண்ணனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க? நீயே அண்ணன் சொல்லிட்டு இருந்தேனா? உன்னையவே அண்ணன் சொன்னது? மூஞ்சி முகரையும் பாரு. நகரத்துக்கு போய் தங்கம்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த உண்மையில தான் தங்க இருக்கு. வேமா ஆளுங்க வந்துற போறாங்க. வந்தாப்பா. என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, உண்மை எழுதிட்டு இருக்க. ஓஹோ, இத்தனை நாள் உண்மை திருடு போனது காரணம் நீதானா? யார பார்த்து திருடுங்க? என் வீட்டுல நான் எதுக்கே திருடுனா? ஏயா இந்த வீட்டுல கொஞ்சம் உண்மையில கூட எனக்கு உரிமை இல்லையா? ஆமா, எனக்குன்னு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அதான் வெளிக்கடை வச்சு கொடுத்துக்கோமே. ரொல்லிக்கடை எனக்கு தங்கம்னு பேரை வச்சு தங்கத்தை பூரா நீங்க சுரண்டிக்கிட்டு எனக்கு பாலா போன பழைய வழியை கையில கொடுத்து கடை வச்சு கொடுத்து ஏமாத்த பாக்குறீங்களா? வாய்க்கு வந்தபடி பேசாத. இது போதாதுன்னு காது குத்துற செக்ஷன் ஒன்னு கொடுத்துருக்கோம். பெரிய போர் 20 செக்ஷன். காது குத்துறதுக்கு 500 ரூபாய் தரேன். அதுல 450 குடும்பமே ஆட்டியா போட்டு எனக்கு 50 கொடுத்து செக்ஷன்ல பத்தி அப்பற செக்ஷன். என்னடாங்கறப்பா? என்னடா நீ? ஒட்டு வேணா உறவு வேணா, பேசாம சொத்த பிரியா. சொத்தா? என்ன சொத்து? என்ன சொத்தா? பொள்ளாச்சில 80 ஏக்கர் இருக்குல்ல, அதுல 40 ஏக்கர் நீங்க வச்சுக்க, 40 ஏக்கர் என் கையில கொடுத்து போய்கிட்டே இருக்கேன். எங்க 4 பேருக்கு 40 ஏக்கரும் ஒருத்தனுக்கு 40 ஏக்கரா? உங்க அப்பா அவசரப்பட்டு 4 குட்டியை பத்துட்டான். எங்க அப்பா பொறுமையா ஒரே ஒரு குட்டியை பத்திருக்கேன், அது சிங்கா குட்டியை பத்திருக்கேன். எங்க அப்பா பத்தி பேசாத. என்னடா பத்தி தப்பா பேசுறீங்க? பேசுறோம் பேச்சு.
ரைட். ஒரு கை உண்மையில காணா ஒண்ணு சரிங்க எல்லாரும். இவ்வளவுக்கும் காரணம் என் பெரியப்பா. ஏ பெரியப்பா, உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. விட்டு 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 போறல விட்டு போ போ. போனால் போகட்டும் போ. அந்த மாமல்லக்காரனுக்கா நம்மள ஏன்னு பாக்குறான், கண்ணை குத்துறோம். டேய் என்ன முறைக்கிற? பாப்பா சிகப்பு கலர் ட்ரெஸ்னா மணிக்கு பிடிக்காது பாப்பா. அதுக்காக நாய்க்கண்ணுக்கு Black and white தான் தெரியும்பாங்க. இது மட்டும் கலர் கலரா தெரியுதா? சீண்டாம வாக்கா. ஏய் சவுண்ட முட்ற. இந்த தூக்கு சட்டியால அடிச்சனா மண்டை கண்டல உடைஞ்சிரும். யாரு நம்ம ஏரியாக்கு வந்து விருந்தாளிங்க, இவங்கள போய் துரத்துற? ஓ புரியுது புரியுது. பாவம் அந்த பொண்ணு தெரியாம சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்து இருந்தாலும் ஒத்த கால இருக்கிற பொண்ணு நீ விரட்டி ஒத்த கால் என்னங்க? இப்போ நீங்க ஓடிதானே வந்தீங்க? ஓடியா? இல்லைங்கோ, என்ற காலதான் 1.5 காலாச்சுங்களே, எப்படிங்க ஓடி வர முடியும்? இருங்க ரோசனை பண்ணி சொல்றேன். இல்லைங்க ஓடி வந்த மாதிரி தான் தோணுதுங்க. நான் இந்த தங்கச்சியை புடிச்சுக்கிட்டு ஜம்ப் பண்ணி வந்தேனுங்க. பாவாடை கட்டி இருக்கிறதால இந்த காலம் உங்க பறவையில பட்டுக்காதுங்க. சாரி சாரி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தானுங்க. நீங்க போங்க. சாரி நீங்க வாடி. ஒத்த கால் தான்டா. என்ற காலன்னு 1.5 காலன்னு வந்தால ஏமாத்திட்டே இருக்க. ஒரு நாள் உண்மை தெரிய போகுது. உன்னை 1.5 கால் ஆக்க போறான். ஜாக்கிரதையா இரு. ஓடி பாத்துக்கலாம். வரட்டுமா? போட்டு மேல எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஆட்டம் சரியா பாரு. நீ காலி காலி. இந்த ஆட்டம் இப்ப காலி. பாருடி. எங்க நீ குதிச்சு விளையாடு, சிப்பா. நம்ம 2 பேரும் அப்புறமா விளையாடுவோமா? அடிங்க. ஒத்த விழும். ஓடி. அங்கப்பா. ஏய் டேய், வியாபாரத்தை பாக்குறத விட்டு எடுத்து விட்டு லென்ஸ் வச்சு பாத்துட்டு இருக்க. ஒண்ணும் இல்லப்பா, ஏத்து விட்டு பொண்ணு எவ்வளவு அழகா நொண்டி விளையாட தெரியுமா? ஆவண்டா, அவளுக்கு இருக்கிறதே ஒத்த கால் தான், நொண்டி தான் ஆட முடியும். ஒத்தக்காலா? யார சொல்ற? நம்ம மணிதான். 2 கால ஆனதா 2 கண்ணால பாத்துட்டு உட்கார்ந்துக்க ஒத்த காலுங்கற. நானும் தான் பார்த்தேன். என்னாச்சு உங்க குடும்பத்துக்கு? என்னாச்சு? உங்க அப்பனை பத்தி பேசினா அண்ணன் தம்பி அடிக்க வர்றாங்க. நீ என்ன 2 கால உள்ள பிள்ளை ஒத்த காலுங்கற? விளையாடுறீங்களா? ஒத்த கால் தான். ஆரம்பிச்சாங்க. வா உள்ள போய் சந்தியா தட்டிப்போம். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. கண்ணோடு மணியானா கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. ஏன் நிறுத்தி விட்டாய் நீலவேணி? உலக்கை உடையும் முறையாடு, உரல் உருள் முறையாடு, வீடு இடியும் முறையாடு. நீ வாய மூடு. ஓகே. உண்மையிலே என்ற கால் 1.5 கால் தானுங்க. 1.5 காலா 2.5 காலா நான் சொல்றேன். தங்கம் மணி எதுக்கு? ஏய் மணி, சாயந்தரம் வரைக்கும் விடாத. சரியான தீர்ப்பு. அட பாவிங்களா, உருப்படுவீங்களா? சரி, சரி. காலங்காத்தால கண்குள்ளா காட்சியா இருக்குடா. இப்படி ஒரு காட்சியை பார்த்தோம்னா கண்ணுக்கு எந்த கெடுதலும் வராதா சாமி? கணத்துல ஓட்டு விடுவேன். ஒண்ணு விட்டு உன் கண்ணத்துல 2 விடுவேன். 2 விடுவியா? நான் விட்டா. ஏய் கண்மணி. அம்மா கூப்பிடுறாங்க. நான் போய். ஏய் கண்மணி, ஏய் நீ சைக்கிள் ஓட்ட நான் புடிச்சல. எனக்கு யார் கத்தறவா? நான் இருக்கேன் நீலவேணி. நீயா? நானேதான். உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமாவா? என்னென்ன ஓட்ட தெரியும் லிஸ்ட் தர எழுதிக்க. ஓட்டு பெட்டி, காரு, லாரி, பஸ், ரயில், ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர். சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ஏய் நீ சந்தேகமாவே கேட்டுக்கிட்டு இருக்க. ஓட்ட பண்றல. நீ சைக்கிள் ஓட்ட தெரியும்னு என்ன உட்கார வச்சு என் மேல தள்ளி விட்டு ஓட்டனா? உன்னைய வேற மேல தள்ளி விட்டு நான் குலகேசல் உள்ள போறதுக்கு தயாரா இல்ல. நான் சொல்றத கேளு நீலவேணி. நீ முதல்ல ஓட்டி காட்டு. தள்ளு பாருப்ப.
வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான், சைக்கிளில் ஏறிவிட்டான். எடுவட்ட பண்ணி சைக்கிள் ஓட்டு வேணா ஏமாத்துற. பெல் இங்க என்ன பண்ணுது? அதோ அங்க என்ன பிரியாணி கடை கிட்ட. இந்தாங்கம்மா 4 பார்சல் இருக்கு. அடிப்பாவி, சைவ பிள்ளைன்னு சொன்னாங்க, பிரியாணி வாங்கிட்டு போறா. மணி கூட என்ன கொண்டு போயிட்டு இருக்கு? ஏதாச்சும் காய்கறி வாங்கிட்டு போவோம்ப்பா. டேய், காய்கறிக்கு பின்னாடி நான் என்ன போகுது? கறி இருந்தா போவோம். எப்பா அதுக்கு சுத்த சைவம்யா. ஏன் நீலவேணி பால்கோவா வாங்கிட்டு வந்துட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து மேல வா. சரிக்கா கேட்டியா? பால்கோவாவா? அட முட்டை பையன், அங்க பிரியாணி கடையில பால்கோவா கிடைக்கும். ஆ எனக்கு தான் லெக் பீஸ். எனக்கு ஒரு கால் உனக்கு ஒரு கால். கட்டதடி ஒரு கால் அம்மா பார்த்துட்டா மூக்கால அழ வேண்டியதா இருக்கும். கட்ட போடாம சாப்பிடு. நான் காலை கெட்டு கோழி காலை பிச்சு உதறாளுங்க பாரு. நான் சொன்ன நம்புனியா? ஐயோ ஐயோ ஐயோ. ஏனுங்க இது என்ன வேணுங்க? நீங்க எப்படி மேல வரணும்? நான் தத்து போடுவேன். போடு, உங்க அம்மா வரட்டும், இந்த சிக்கன் பிரியாணி சீக்கிரம் எல்லாம் தெரியட்டும். அடேங்க அப்பா, நீங்க லெக் பீஸா சாப்பிடுறீங்களோ? இதுல பிரியாணி பேரு பால்கோவா. ஏப்பா நீ மட்டும் இட்லிய சோறாக்கலாம், பீர மோராக்கலாம், இவங்க பிரியாணிய பால்கோவா ஆக்கப்படாதோ? ஒன்னத்தான். ஏய், வீட்டுக்கு தெரியாம இது எத்தனை நாளா நடக்குது? நான் 12th படிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை சேன கழுங்குன்னு சொல்லி ஏமாத்தி சாப்பிட வச்சுட்டாங்க. நாக்குல டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. அதுல இருந்து கண்டினியூ பண்றேன். ஒவ்வொன்னுக்கு ஒரு பிளாஸ்டிக் வச்சிருக்கா. ஒரு நாளைக்கு 2 பொட்டலம். ஒரு பொட்டலம் 40 ரூபானா ஒரு மாசத்துக்கு 2400 ரூபாய். 4500 ரூபாய் சம்பளம் வாங்க உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவன் எப்படி சந்தோஷமா கூட நடத்துவான்? இது அவளை கட்டிக்க போறவன் கவலைப்படுற விஷயம் இல்ல. இதையும் ஃபீல் பண்றான். நான் ஒன்னும் தினம் சாப்பிடல. வாரத்துக்கு ஒரு நாள் தான், மாசத்துக்கு 4 நாள். 8 பொட்டலம் 320 ரூபாய் தான். பொண்டாட்டிக்காக மாசத்துக்கு 320 ரூபாய் செலவு பண்ணா குறைஞ்சா போயிடுவீங்க? சம்பளத்தை என் கையில கொடுங்க, நான் குடும்பம் நடத்தி காட்டுறேன். சேம் ஃபீலிங். அதுவும் இல்லாம சனிக்கிழமை சாப்பிடாம விரதம் இருக்கேன் தெரியுமா? சனிக்கிழமை விரதம், ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் கட்டு கட்ட உடம்புக்கு என்ன என்ன நடக்குதுங்க? 2 பேரும் கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டி பெத்த மாதிரியே வரவு செலவு கணக்கு பாக்குறேன். சாப்பிடுற இடத்துல இங்க என்னடா பேச்சு? அதானே. சாப்பிடவில்லை. இல்ல நீ சொல்லிருச்சு. வாமா என் லெக் பீஸ். ஏ மணி, இங்க வா. வா மணி, வா 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 வா. இங்க இங்க. உனக்கு என்ன லெக் பீஸா கேக்குது? அதுவும் அங்கன பிரியாணி. போய் வர சொல்ற புழுகு மணி. கோபப்பட்டா கோவில் மணி, போட போற கோல மணி. நான் பங்காளி மணிய வச்சே மணிக்கு மணி அடிக்கிற. அம்மா, மாட்டு கழுத்துக்கு ஒத்த மணி, மாமியார் கழுத்துக்கு ரெட்ட மணி. கீப்பருக்கு போடுறா முத்து மணி, கீழே விழுந்தா சங்கு மணி, குழந்தை காலுக்கு கொலுசு மணி, ஜெயில அடிச்சா பூவா மணி. நடிகர் திலகா நடிச்சது ஆலய மணி. கிளம்புறேன்டாயே. சின்ன மணி குயிலே மெல்ல வரும் வாடி வா. எங்கே ஏன் ஜோடி குக்கு என கூவுவதே நடி கண்மணி கண்மணி. என்ன? ஆமா எல்லா பாட்டும் பாடுவியா? உனக்கு என்ன பாட்டு வேணும்? குணாவுல குகைக்குள்ள கமலஹாசன் பாடுவார்ல, ஆமா அந்த பாட்டு பாட தெரியுமா? இப்ப பாரு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சவிக்கமா நான் எடுத்துரு. சவிக்கமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை எடுத்தாச்சு. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. உன்னை பார்க்கும்போது கவிதை அருமையா கொட்டுது. ஆனா அதை எழுத நினைக்கிறப்ப 1 2 3 மணின்னு பேசு. இதுல மணி மணின்னு பாட்டு வேற பாடுறியா? பாடுவியா? பாடுவியா? வாங்க வாங்க, உங்களுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கோம். சாதாரண காது குத்து விழாவுக்கு கார் அனுப்பி இவ்வளவு பிரம்மாண்டமா திருவிழா மாதிரி நடத்துறது உலகத்துல ஒரே ஆள் நீதாயா சுப்பையா? ஆமா யார் காது குத்தணும்? எங்க ஆத்தாளுக்கு. ஆத்தாளுக்கா? ஆமா. என்ன வயசு? 70. 70? ஆமா, சின்ன வயசுலயே மூக்கு குத்தணும் ஆசைப்பட்டாங்க, முடியல, அதான் இப்ப குத்துறோம். தன்னுடைய தாய் மூக்கு குத்துறோம்னு ஆசைப்பட்டத அவளுக்கு 70 வயசு ஆனாலும் நிறைவேற்ற நினைச்சு துடிக்கிற பத்தியா? நீ சாதாரண மகன் இல்லப்பா, தாய்க்கு தலைமகன், தாய் சொல்லை தட்டாதவன், தாயை காத்த தலை நீதானையா. கொஞ்சம் ஏன் குத்த குத்திக்கிறேன். சீக்கிரம் குத்திட்டு வா. நல்ல நேரம் முடியுதுக்குள்ள வாப்பா. நல்ல நேரம் முடிய போதும்.
சொன்ன நீ ஏண்டா பணத்தை குத்துறக்காரா நீ கூட்டி வந்தீங்க பணம் சொல்றேன் ஏய் பணத்தை பணம் சொல்லாம வேற எப்படா பணம் சொல்றேன் வாடா என்ன மாம்ஸ் ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் ஒண்ணுமில்ல ஒரு 5000 ரூபாய் பணத்தை காணும்டா 5000 ரூபாய் காணாமா ம். எப்ப நேத்து ராத்திரி என்ன மாமா 5000 பேருக்கு யூனியன் லீடருங்கிறீங்க ஒரு 5000 ரூபாய் பத்திரமா வைக்க தெரியாது அறிவில்லை உங்களுக்கு எடுத்தவன் யாரும் கண்டுபிடிச்சீங்களா இல்லையா கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் என்ன தூக்கி போட்டு மீச்சு காசு வாங்க வேண்டியதானே என்ன சொந்தக்கார பையனா இருக்கு அத கொஞ்சம் என்ன யோசனை பண்ணு. பெரிய சொந்தம் கலாணிப்பட்ட போய் சொந்த பந்தம் பாத்துக்கிட்டு அடிங்க மாமா அவனை ஓட்டு தள்ளிலாங்கிற போடணும் நீயே சொல்லி போட்ட அப்புறம் என்ன யோசனை ஏய், நான் தான் மாமா எடுத்தேன் நான் தான் மாமா இது ஏன்டா முதல்லயே சொல்லல அது மாமா சும்மா தமாசா இழுத்து பார்த்தேன் ஆ. முடியல சரி எடுத்த பணத்தை என்ன பண்ணுன அதான் 5000 ரூபாய்க்கு வெள்ளி வாங்கினேன் ஆ. அதுல ஒரு சின்ன சிக்கல் ஆயிப்போச்சு என்ன சிக்கல் சரியா சிங்கப்பூர்ல இருந்து என் மச்சனை கொடுத்து விட்டது இந்த பாரு 50000 ரூபாய் வெள்ளி 5000 ரூபாய்க்கு தரேன் நம்மளுக்கு வேண்டாப்பா போலீஸ் கேஸ் ஆயிப்போச்சு சிக்கல் ஆயிப்போம் போ ஓ அதுக்கு பயப்படுறியா ஆ. நான் வித்தேன்னு எழுதி தரேன் நீ வாங்கினேன்னு எழுதி கொடு அப்படியா ஆ. இதுவும் கரெக்ட் எழுதி கொடு அப்புறம் என்னந்தா என்ன எழுதிய வச்சிருக்க உங்க கடைக்காரங்க ஊரா அப்படித்தானே கேக்குறாங்க கேக்குறாங்களா ஆமா. நம்ம வியாபாரி அப்புறம் புத்திசாலியா கையெழுத்த போடு பணம் இந்த வாங்கி 5000 வாங்கி இப்படி கூட 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 கொண்டாங்க இந்தா பிடிச்சுக்க செங்கல் இது எதுக்கு ஏமாந்ததுக்கு அப்ப சரி திருடிட்டு போன பணத்துல ஏதோ மாப்பிள பொழைச்சேன்னா விட்டுருக்கலாம் அத விட்டுட்டு ஒத்த செங்கல 5000 என்றா கை வாங்க நீங்க ஒண்ணு ஏய் இல்லம்மா. ஏய் நில்லு மாமா, நிக்க. ஏய் நில்றா ஐயோ. ஏய் இங்க ஒண்ணு வா. தமாஷ் பண்ணு, மாமா. ஏய் மாமா. நில்றா ஏய், மாமா. ஏய் கேனப்பா ஏய். பா செத்து போயிட்டான்டா நீலவேணி ஏண்டி செல்ல வெயில் அடிக்கிற உனக்கு அதாயா காத்துட்டு இருக்கேன் எனக்காகவா என்ன விஷயம் என் கம்மல் அந்த டேங்க்ல விழுந்துடுச்சு கொஞ்சம் எடுத்து தரியா உன் கம்மல் இந்த டேங்க்ல வந்துருச்சா உனக்காக இது என்ன நடு கடல்ல கூட குதிப்பேன் இப்ப பார் பார். எடுக்காம விட மாட்டேன் நீலவேணி என்னையா ரொம்ப நார்தா இது எங்க வீட்டு செப்டிக் டேங்க் செப்டி டேங்கா சரி பரவாயில்ல நம்ம டேங்க் தானே என்ன நாட்டம்டா சாமி இதெல்லாம் தொழில் ரகசியம் நம்ம தங்கம் பண்ண அலசுற மாதிரி அலசி உன் தோட எடுத்து வேற மாத்தி அப்பாடா. கடைசி வாரி இதத்தான் நல்லா அலசணும் எப்படி நொட்டி சுத்தமாயிருச்சா ரொம்ப தேங்க்ஸ்யா எடுக்கவே இல்ல அதுக்குள்ள தேங்க்ஸ் சொல்ற அதான் எடுத்துட்டியே எத சாக்கடைய இப்ப தோடு இதோ அதனாலயா 10 நாளா சாக்கடை ஒரே அடப்பு கார்பரேஷன் காரனை கூப்பிட்டா அவன் 50 ரூபாய் கேக்குறான் அதான் உன்னை கூப்பிட்டு கம்மல காணும் சின்ன பிட்டு போட்ட ஆனா நீ ரொம்ப ஃபாஸ்டியா சீக்கிரமா அடப்படுத்துட்ட நல்ல பையன் சீ. அடி பாவி சண்டாளி நம்மளை காட்டி கக்கு சல்ல வச்சுட்டாளையா நீலவேணி என்ன எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் என்ன ரெண்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லையா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எப்பயும் உன் வீட்டு வாசல்ல தலை விரிச்சு போட்டு ஆடுவேன் அப்ப நீ கூட ஆடுனது பாடுனது பேசுனது சிரிச்சதெல்லாம் பொய்யா பொய்யினே வச்சுக்கோ ஐயா ம்? ஐயா என்னைய வா கட்டிக்கிற மாட்டேங்கிற உன் கழுத்துல கட்ட வேண்டிய தாலியை கழுத்துல கட்டி இவளை என் பொண்டாட்டி ஆக்குறேன் கவலைப்படாத 40 ஏக்கர் இங்க பெரிய பாட்டு இருக்கு அது உன் பேருக்கு ஸ்டைட்ஸா மாத்துறேன் அட பாவி மனுஷா அவசரப்பட்டு அந்த பிச்சைக்காரி கழுத்துல தாலியை கட்டிட்டு நான் மனசார உன்னதாயா காதலிக்கிறேன் நிஜமா? ம். அப்படின்னா என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு சத்தியமா ஆ? இதுக்கே கவலைப்படுற ஒரு 10 ரூபா கொடுத்தோம்னா தாலியை திருப்பி கொடுத்துட்டு போறான் இந்தமா 10 ரூபா தாலியை கொடு என்னையா சொன்ன தாலினா உனக்கு என்ன கேலியா போச்சா ஒவ்வொரு பொண்ணுக்கு அதாயா வேலி அதுலயும் நான் தமிழ்நாட்டு பிச்சைக்காரி மரியாதை வந்து என் கூட குடும்பம் நடத்தியா வாயா அண்ணன் மாமா பெரிய பசங்க எல்லாரும் ஓடியா என்ன நடந்தது தாலியை கட்டிட்டு ஏமாத்த பாக்குறாரு தாலியை கட்டிட்டு ஏமாத்த பிச்சைக்கான அவ்வளவு காலம் போச்சா உனக்கு இருடா, டேய், 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 இருடா, டேய், 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 தெரியாம. ஐயா